வேலூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று வயதான தம்பதியிடம் செயின் பறித்த ஹெல்மெட் கொள்ளையர்களை சுமார் 36 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று போலீசார் பிடித்துள்ளனர். முன்னதாக பொதுமக்கள் கொள்ளையர்களை பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். பட்ட பகலில் அரங்கேறிய அடுத்தடுத்த பகீர் சம்பவங்களின் பின்னணி என்ன? செயின் பறித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிய நபர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்த காட்சிகள்தான் இவை. சுமார் 36 கிலோமீட்டர் போலீசாரை சுற்றலில் விட்ட திருடர்கள் பொதுமக்களிடம் சிக்கியது எப்படி? பைக்கில் சென்று செயின் பறிப்பதுதான் தற்போது பரவலாக அரங்கேறி வரும் திருட்டு சம்பவங்களில் முதன்மையான இடத்தில் உள்ளது. வயதான நபர்களை குறிவைத்து போகிற போக்கில் செயின் பறித்து செல்லும் இந்த கும்பல் புதிதாக முளைத்து வருகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அருகே 2 இளைஞர்கள் கைவரிசை காட்ட நினைத்து பொதுமக்களிடம் வசமாக சிக்கியுள்ள சம்பவம் அரங்கேறி உள்ளது. 50 வயதை கடந்த சகாதேவன் தெய்வானை தம்பதி ராணிப்பேட்டை மாவட்டம் இரண்டடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் தெய்வானை கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறித்துக் கொண்டு வேகமாக தப்பித்துச் சென்றுள்ளனர். செயின் பறிப்போனதால் தெய்வானை கூச்சலிட்டு அலறியிருக்கிறார். அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த சோளிங்கர் போலீசார் அந்த கொள்ளையர்களை தங்களது இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்றுள்ளனர். ஆனால் கொள்ளையர்கள் இருவரும் தங்களது நவீன ரக பைக்கை விரட்டிக் கொண்டு வேலூர் நோக்கி சென்றுள்ளனர். வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே பைபாஸ் சாலை வழியாக சென்ற அவர்கள் எதிரே வந்த மற்றொரு நபரின் செயினை பறிக்க முயன்றுள்ளனர். இதனை கவனித்த அப்பகுதி இளைஞர்கள் சிலர் தங்களது பைக்கை கொண்டு அந்த கொள்ளையர்களின் பைக் மீது வேகமாக மோதி கீழே விழச் செய்தனர். நிலைகுலைந்து விழுந்த கொள்ளையர்களை சுற்றி வளைத்த பொதுமக்கள் இருவரின் கைகளையும் கட்டி சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். தகவல் அறிந்து அங்கு வந்த வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் அவர்களை மீட்டு விசாரிக்க ஆரம்பித்தனர். அப்போது சோளிங்கரிலிருந்து துரத்தி கொண்டு வந்த போலீசார் பொதுமக்களிடமிருந்து கொள்ளையர்களை மீட்டு சோளிங்கர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் பிடிபட்டவர்கள் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த யஷ்வந்த் மற்றும் உடுக்கத்தூர் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பது தெரியவந்தது. இவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் செயின் பறிப்பு, வழிப்பறி போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற கொள்ளையர்களை போலீசார் சுமார் 36 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.